இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தமிழன் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்தே கூறுகிறோம். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தமிழன் டிவியில் தொடர்ந்து நம்முடைய சுவிசேஷம் ஒளிபரப்பப்பட்டது. ஆண்டுடைய கிருபையால் அது பொருளாதார கஷ்டனால் அது கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அது நாங்கள் போடவில்லை. திரும்பவும் கர்த்தர் தமிழன் டிவியில் சத்தியத்தை சொல்லும்படியாக சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறந்திருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த வாசல் அடிக்கப்படாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பொருளாதார நிதி நெருக்கடி வராதபடி கொடுக்குற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பும்படி தயவுசெய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கொடுக்குற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா எனக்கும் நல்ல சுகபலன் நல்ல அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வாரானால் நிச்சயம் தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலேயே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 8 மணிக்கு தமிழன் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் யூடியூப்பில் 8 மணிக்கும், 1ஆம் யூடியூப்பில் ஈவினிங் 1 மணிக்கும் சத்திய செய்தி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். யூடியூப்பில் நீங்கள் லார்ட்ஸ் பிரசன்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா கர்த்தர் எனக்கு தேவ சமூகத்தில் கொடுத்த பாடல்கள் ஒளிபரப்பட்டு வருகிறது. வீடியோ வடிவில் ஒளிபரப்பட்டு வருகிறது. இந்த ஊழியங்களுக்காக தயவு செஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிப்போம். வாரத்தில் 2 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். மற்றும் உபவாச ஜெபங்கள் 21, 40, 52 இப்படி நடக்கும். அதுலேயும் உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றும் அனுதினமும் நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா ஜெபிக்கிறேன்னா அது எங்களுக்கு பாவம் என்று வேத எச்சரிக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கலைன்னா அது பாவங்கிறார். ஆகவே தாவீது சொன்னது போல நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம்படி தேவ வசனம் எங்கள் உள்ளங்களில் இருக்கிறது. ஆகவே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்போது தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அல்லேலூயா ராகா தீகா பாபா. அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா ஏசுநாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தருவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியான ஊற்றப்படுவாராக. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பீராக. ஆண்டவரே, இதை பார்க்குறவங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே தகப்பனே, பொருளாதார நெருக்கடியிலேருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரீகா தகால படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனம் பலவீனம் தருத்திரம் நீங்குவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. கர்த்தர் இதை பார்க்குற ஒவ்வொருடைய அவரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். நல்ல சுக பலன் ஜீவன் நித்திய ஜீவன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுநாள் இதை பார்க்குற ஒரு நிரப்புவீராக. ஆசீர்வதிப்பிறார். பெரிய ரட்சிப்ப கட்டளையிடுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனு பிதாவிடத்தில் வரான். தோமாவை நோக்கி இந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். முத வசனத்திலேயே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அந்த 14வது அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பிக்குது. 5வது வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழி நாங்கள் எப்படி அறியோ என்கிறார்கள். ஆண்டவர் முந்தின வசனத்தை 4வது வசனம் சொல்றாரு, நான் போகிற இடத்த நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்றாரு. அறிவீர்கள், வழி அறிந்திருக்கிறீர்கள். அப்போதான் தோமா சொல்றாரு, உங்க வழி எங்களுக்கு தெரியாதுப்பா அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் போத வழி எப்படி அறியும் அப்படிங்கிறாரு. நீ போகிற இடமே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற, பரலோகமே தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்களான்னு பரலோகத்தை பார்த்துருக்கோமா? இல்லை. அதனால அவர் ஓப்பனாக தோமா கண்டு விசுவாசிப்பார். அதனால பரலோகத்தை நம்ம அவர் பார்க்கல. நம்மளும் கூட ஆவிக்குரிய கண்களில் தான் பரலோகத்தை பார்க்க முடியும், இந்த மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தோமா தான் கேட்குறாரு. தோமாட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதாவாகிய தேவனிடம் இயேசு மூலம்தான் நம்ம போக முடியும். பரலோகத்துக்கு நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் ஏதோ அன்னதானம் பண்ணிட்டா போக முடியாது, மோட்சம் போக முடியாதுங்க. இயேசுதான் அதுக்கு வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். பரலோகத்தின் வாசல் இயேசுதான். அவரே நல்ல மெய்ப்பனா இருக்கிறார்.
ஆட்டு வாசல் தொழுவத்தின் வாசலா இருக்கிறார். அவர் மூலம் தான் நம்ம போக முடியும் பரலோகம், யாரா இருந்தாலும். ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். இங்க நம்ம பார்க்குறோம் நீதிமொழி 3:6 வழியாய் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய? இயேசு வழியாய் வருவதற்கு, ஒளியாய் நம் வாழ்க்கையில வருவதற்கு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம போற வழி வியாபார வழியா இருக்கலாம், ஊழிய வழியா இருக்கலாம், தொழில் வழியா இருக்கலாம், அல்லது எந்த வழி, பிள்ளையுடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம். எந்த வழியா இருந்தாலும் அந்த வழியில் அவரை நினைக்க வேண்டும். வேலைக்கு போறது ஒரு நிமிஷம் நல்லா ஜோம் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். வேலையில நிறைய பேர் வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே ரொம்ப டார்ச்சர். அப்படிலாம் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணிட்டு போனீங்கன்னா சத்துருக்கள் சமாதானப்படி செய்வார். உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ஒரு சத்துருக்களும் சமாதானப்படி செய்வாருன்னு பார்க்குறோம். உங்கள் சத்துருக்கள் சமாதானம் ஆவாங்க. ஏன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதா இருக்கிறது. முதலாவது அவருடைய வழி, நம்ம வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் வாசல், அவர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு. ஆரம்பமும் அற்பமும், ஆரம்பமும் முடிவு அவராக இருக்கிறார். அல்வா ஒமேகா ஆதி அந்தமா இருக்கிறார் இயேசு. அவர் தான் வழி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எந்த ஒரு காரியத்துக்கும், இம்மைக்குரிய காரியமா மறுமைக்குரிய காரியம்னாலும் சரி, அவர் தான் வழியா இருக்கிறார். அவரை நினைத்து கொள்ளுங்க, அப்பொழுது அவர் பாதையை செவைப்படுத்துவார். இதேபோல 37 சங்கீதம் 5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. எந்த ஒரு வழியா இருந்தாலும் சரி, தினம் நமக்கு பல பல காரியங்கள் இருக்கு, பல வேலை நம்ம செய்யணும். அந்த வேலை காரியத்தின் வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆகாது போல இருக்கும், நடக்காது போல இருக்கும், ஆனா முடிவு நமக்கு சம்பூரணமா இருக்கும். அதையும் ஆண்டவர் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்குவா செய்வார். ஒருவேளை ஜெபத்துக்கு மாறா நடக்குதா அந்த வழி, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது, அதை கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையாக முடிய பண்ணுவார் என்பது சந்தேகமே இல்லை. கேட்டோன்னு ஆண்டவர் கொடுக்காம இருக்கலாம். ஆண்டவரே உடனே ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தானே இந்த திருமண காரியத்தில் ஈடுபட்டேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஊழியக்காரர் இதான் தேவசுத்தம்லாம் சொன்னார், அதனால தானே செஞ்சோம். இன்னைக்கு என் பிள்ளை வாழ்வு நடுத்தெருவில் நிற்கிதே, டைவர்ஸு போட்டு விட்டாங்களே, நான் என்ன செய்வேன், ஒரு பிள்ளை வச்சுருக்காளே, என்ன செய்யறேன்னு அழுவாங்க. சிலர் அழுவாங்க. நான் வழியை கர்த்தருக்குத்தானே ஒப்பு கொடுத்தேன். பயப்படாதீங்க, பயப்படாதுங்க, உங்கள் வழியெல்லாம் நெய்யாய் பொழியும். நம்ம கொஞ்சம் பொறுமை அவசியமாக தேவைப்படுது. அதுக்காக என் பிள்ளையை அடித்து கொள்வாங்க, நான் விட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு அந்த தாய் சொன்னாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தீங்களா? அவரே நம்பி இருந்தீங்களா? அவரைத்தான் நம்புனேன், ஆனால் அந்த ஊழியக்காரர் அடித்து சொன்னார், அதுதான் தேவ சுத்தம் அப்படின்னு, அதனால செஞ்சேன். தேவனிடத்தில் நான் சொன்னேன், தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு தான் நடக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதை நன்மையாக முடிய பண்ணுவார். தீமையை நன்மையினால வெள்ளு. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அருப்புக்கோட்டையில், அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த மேரேஜ் பண்ணோம். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையாச்சு. என் மருமக டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுட்டான், ஏன்னா வீடு அவ பேரில் வாங்கலேன்னு. என் மகன் லோன் போட்டு வாங்கினா, வேலையில் கம்பெனியில் வேலை வாங்குறேன், அதனால் அவனுக்கு தான் லோன் தருவான். என் பிற நீ எப்படி வாங்கலை அப்படின்னு சொல்லி, போ நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொல்லுவேன், தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். நான் வழியை ஒப்பு கொடுத்தாம செஞ்சேன். பொண்ணு பார்க்க போகும்போது, வர போகும்போது, திருமணம் நடந்த பிறகு எல்லாமே நான் ஆண்டவருக்கு ஒரு வளகாப்புலேருந்து எல்லாம் ஒப்பு கொடுத்தேம்மா, என் மருமா இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, புலம்பாதீங்க, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல, நம்பிக்கையாக இருங்க. நான் சொன்னேன் 2 வருஷம் டைவர்ஸ் நோட்டீஸ் போய்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் உறுதியாக இருங்க, உங்கள் மகனை உறுதியாக, என்னைக்கு இருந்து அவளே வருவான், வெயிட் பண்ணுங்க, நீங்கள் மட்டும் எஸ் சொல்லி எழுதி கொடுத்துறாதீங்க, நீங்கள் சேர்ந்து தான் வாழணும். தேவன் நினைத்தத மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தல்ல. அவங்க ஒரு பொறுத்தனை பண்ணி ஜெபம் பண்ணான். என்ன நடந்துச்சு தெரியுமா? டைவர்ஸ் நோட்டீஸ் அந்த பிள்ளையை போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. இப்போ கணவன் மனைவியும் தேவன் நினைத்தத மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்ற வார்த்தைப்படி அவங்க இப்போ கூடி வாழ்கிறாங்க. ஏன்னா வழி ஒப்பு கொடுத்துருந்தாங்கல்ல. அதில் சில அசம்பாவிதங்கள் வரலாம், நம்ம அவிசுவாசப்படும்படி முறுமுறுக்கும்படி சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, நிச்சயம் என்ன செய்வார்? வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ வாழ்த்துறாங்க ஆண்டவர். இப்போ என் மருமக அவ்வளோ அன்பாக இருக்காமா, என் மகன் மேலே, எங்கள் மேலே உயிரே வைக்கிறாமா. ஒருக்கா கசந்து கொண்டாங்கல்ல, கசந்த மாறப்போல உங்களை வச்சுருந்தாங்களே, இன்னைக்கு மாற்றினார் ஆண்டவர், மாற்றுவார். அந்த வழி ஒப்பு கொடுங்க. டைவர்ஸ் போயிருக்காளா, ஒப்பு கொடுங்க. அதையும் ஆண்டவரே இப்படி நடக்குதே, என்ன செய்வேன் ஆண்டவரை, நீ இதே நன்மையாக முடியப்படுவதற்காக நன்றி, இந்த வழியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க.
கத்தரு சாத்தா வெள்ளம் போல வந்த ஆவியானவர் கொடியேற்றி அந்த குடும்பத்தை வாழ வைத்தார். ஆகவே உங்க வழியை நீங்க கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 32:8 இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் கண்மேல என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், ஆலோசனை வழி காமிப்பாரு, நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து வழி காமிப்பாரு. நல்ல தீர விசாரித்து ஒரு காரியத்தை நீங்க செய்யும்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். 2-3 சாட்சினால ஒரு காரியம் உறுதிப்படும். எந்த ஒரு காரியத்துல, அது வேலை காரியமா இருக்கட்டும், அது தொழில் காரியமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், ஊழிய காரியமா இருக்கட்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நான் வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேம்மா, அன்னைக்கு நடுத்தர நிற்கிறேன் அப்படின்னாரு. ஏன் இல்லை 2 ஊழியக்காரங்க சொன்னாங்க, உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும்ல. நான் சொன்னேன், அவங்க பசிச்சுக்கு அவங்க சாப்பிட்டாங்க, நீங்கள் பசங்க நீங்கள் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? எங்ககிட்ட உதவி கேட்டு வருவார் எப்போமாவது தேனியிலேருந்து. ஏதோ நம்ம கொடுத்தா என்ன ஒரு 500 கொடுப்போம், ஒரு 200 கொடுப்போம், ஒரு போக்குவரத்துக்கே எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. ஏன்னா நான் சொன்னேன், மனுஷன் உதவி கம்மியாக தான் இருக்கும். ஆண்டவர் உங்கள் அழைச்சார்னா நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் போதனை கேளுங்க, அவர் தான் நமக்கு போதித்து நமக்கு வழியை காண்பிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆகவே அவரே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 16:6 சொல்றது, கிருபையினால் சத்தியத்தான் பாவம் நிவர்த்தி ஆகும். நம்மளோட பாவத்தை நிவர்த்தி பண்றது இயேசு ரத்தம் தான். அவர் தான் சத்தியம், அவர் தான் நானே சத்தியம் வழின்னு சொல்லிட்டார்ல, ஜீவன் சொல்லிட்டார்ல. ஆகவே அவருடைய சத்தியமாகிய இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினால் பாவம் நிவர்த்தி ஆகும். யோவான் 17:17 சொல்லுகிறது, அந்த சத்தியம் இப்போ நம்ம பரிசுத்தமாக்குமா. வசனமே சத்தியம், இந்த வசனம் தான் சத்தியம். இதை படிக்க உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்தியாவியர் வரும்போது உங்களை சகல சத்தியங்களும் அப்பா வழி நடத்திடுவார். சகல சத்தியம் என்ன செய்வார்? வழி நடத்துவார். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். நீதிமொழிகள் 5:4 சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அவரே ஜீவனாக இருக்கிறார். நல்ல ஆரோக்கியமுள்ள நாவுனால அவிசுவாசமாக பேசாதீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கெட்ட வார்த்தைகள் வேண்டாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஜீவனை பேசுங்க, ஏன்னா அவரே ஜீவனாக இருக்கிறார். நீங்கள் ஜீவனை பேச 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 ஜீவாதிபதி உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். 1 தீமோத்தேயு 4:8 சொல்கிறது, இந்த தேவபக்தியா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள வகையால் அது புரோஜனம் உள்ளதாம். ஆகவே நல்ல தேவபக்தியா இருங்க, அது உங்களுக்கு நித்திய ஜீவ வரை நடத்தும். இம்மையிலையும் உங்களை வாழ வைக்கும், ஜீவனோடு மறுமையிலையும் கோடிக்கணக்கான ஆண்டு அவரோடு வாழ வைக்கும். அவர் தான் ஜீவன் இயேசு. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான இறங்குவீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நீரே வழி சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் வழி காண்பீங்க, சத்தியத்தை அறியும்படி மனக்கண்ணை திறங்க. நீங்களே ஜீவனா இதுங்கப்பா, குறையெல்லாம் கிறிஸ்தேசுல நிறைவாகட்டும். ராகா லீகாலாபா ராகா சுகரோடு பார்த்துக்கிட்டுங்க, சுகர் கண்ட்ரோலாக வரட்டும் இயேசு நாமத்தினால. ஆண்டவரே தகப்பனே, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த தோல்வி ஜெயமாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777
6595532817 மற்றும் 9443930850.